எல்லாருக்கும் வணக்கம். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அம்யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேரளாவை மாதிரி முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா புது புது ரூல்ஸை கொண்டு வராங்க. அதன்படி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது. அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஆண் பெண் சமம் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய சட்டத்திட்டங்களை தாண்டி சில ரூல்ஸையும் கொண்டு வந்து பார்த்தாங்க. அது செல்லுபடியாகல. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து அவங்களும் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்க. இது அதிகாரப்பூர்வமா இன்னும் சட்டத்துல கொண்டு வரல அப்படின்னா கூட சில பள்ளிகள் என்ன பண்றாங்கன்னா பெண்களும் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதுலதான் ஒரு பெரிய சிக்கலே வருது. அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்போது பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் மாதிரி மாறணுமா, ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணுமா, ஏன் ஆண்கள் மாறக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழப்பட்டது. இதுல நிறைய அமைப்பினர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏன் வந்து ஆண்கள் போடுற மாதிரியே ட்ரெஸ் வந்து பெண்கள் போடணும், ஏன் பேண்ட் ஷர்ட்டே வந்து பெண்கள் போடணும், ஏன் பெண்கள் போட்டிருக்கிற பாவாடை சட்டையோ இல்ல சுடிதார் வந்து பசங்க போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இப்போ இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிற மாதிரி மண்டல ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்களாம் கேரளா கவர்மெண்ட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி.